கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பொண்ணு பேப்பரை ஃபோல்ட் பண்ணுறத காமிக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு அந்த பேப்பரை வச்சு ஒரு பேப்பர் கோக்கு பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கு. அந்த பேப்பர் கோக்கை வச்சு அந்த சின்ன பசங்க 2 பேர் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அந்த சின்ன பசங்களோட ரூமை பார்த்தா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 300 கோக்கு கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டி தொங்க விட்டுருக்காங்க ரூம் ஃபுல்லாக. அப்படின்னு சின்ன பசங்க 2 பேர் ஜாலியாக விளாட போகிறாங்க. இப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல நாட்கள் போகுது. ஒரு நாட்கள் ஆவா அந்த ரூம் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பசங்க நிறைய பேப்பர் கோக்கை கட்டி தொங்க விட்றாங்க. ஒரு நாள் நைட்டு என்ன ஆகுது, அந்த சின்ன பொண்ணோட அக்கா உட்காந்துட்டு மிட் நைட்டில் பேப்பர் கோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கு. அந்த தங்கச்சி பொண்ணு பார்த்துட்டு நீ என்ன இப்போ உட்காந்து செஞ்சுட்டு இருக்க, சரி இரு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த பேப்பர் கோக்கு செய்கிறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அக்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜுரம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அவங்க தங்கச்சி பொண்ணு வந்துட்டு அக்கா சாப்பிடுக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அவ தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருமல் வருது. அப்படியே இரும்பிக்கிட்டு அந்த தங்கச்சி பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுது. இப்படி இந்த சீனை டப்புன்னு பிளாங்க் அவுட்டாக காமிச்சிட்டு ஒரு நாள் காலையில் என்ன ஆகுதுன்னா அந்த பாட்டி அவங்க தங்கச்சி பொண்ணு தூக்கிட்டு உனக்கு என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ள போகிறாங்க. அவங்க அக்காவும் அதை எந்திரிச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அக்கா வேகமாக அங்கே இருக்கிற பேப்பர் எடுத்து ஒரு பேப்பர் கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேப்பர் கோக்கு செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப சரியில்லாம வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. இந்த பொண்ணு பதட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் கோக்கு செய்யும்போது அந்த பேப்பர் கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிடுது. இந்த பேப்பர் இப்படி கிழிஞ்ச உடனே அந்த தங்கச்சி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுது. அது அவங்க அக்கா பார்க்குறாங்க. அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்களை இப்படி விட்டு போயிட்டேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு பேப்பர் கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா எடுத்து பார்த்துட்டு உள்ள இருக்கிற பாக்ஸை திறந்து பார்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. அந்த தங்கச்சி பொண்ணு ஏற்கனவே அவங்க அக்கா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1000 கொக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஃபுல்லாக செஞ்சு வச்சிருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க அக்கா அழுவுற மாதிரி காமிச்சு இந்த ஒரு ஸ்டோரி முடிக்கிறாங்க. இதுக்கு இந்த கதையில் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய பேப்பர் கோக்கை செய்யறதை காமிச்சாங்கன்னா இந்த பேப்பர் கோக்குன்றதை வந்துட்டு ஜாப்பனீஸில் ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான சின்னம். அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது உடம்பு சரியில்லைனா ஒரு 1000 பேப்பர் கோக்கு கையில் செஞ்சால் அவங்களுக்கு உடம்பு சரியாயிருன்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் இருக்குது. இந்த மாதிரி கதைகளை என்ன பார்க்கணும்னா மறக்காம ஒன்ஸோட டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.